அனைவருக்கும் வணக்கம். நேர்களெல்லாம் நேர்களுக்காக நான் விஎஸ் ரோமா. ஒரு நம்பிக்கை வேண்டும் என்பது பற்றி கதை சொல்கின்றேன். ஒரு கிராமத்தில், ஒரு சிறு கிராமம், அந்த கிராமத்தில் சில பேர் அவங்கவுங்களுக்கு கிடைத்த ஒரு குறைந்த ஏக்கராவில் பயிர்களை பயிரிட்டு அந்த விளைச்சல் மூலம் வரும் வருமானத்தில் காலத்தை ஓட்டி கொண்டிருந்தார்கள். அந்த வருடம் மழையே வரவில்லை. அந்த ஊர் பெரியவர் சொன்னார், நாம் அனைவரும் ஒரு இடத்தில் ஒன்று கூடி கடவுளை பிரார்த்திக்கலாம், மழை வர வேண்டி என்று. ஒரு குறிப்பிட்ட தேதியை நியமனம் செய்தார்கள். அனைவரும் ஒன்று கூடினார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்திற்கு ஒரு சிறுவன், ஒரு 12 வயது இருக்கும், 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். அந்த பையன் ஒரு குடையை கையில் எடுத்துக்கொண்டு கூட்டத்திற்கு வந்திருந்தான். வெயில் சுட்டெரிக்கின்றது, நம் ஊரில் மழையே காணும், மழையை கொடு கடவுளே என்று நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்யப் போகின்றோம். நீ குடையோடு வந்திருக்கின்றாயே என்று குழந்தைத்தனமாக அனைவரும் கேட்டார்கள். இந்த பையன் சொன்னான், நாம் அத்தனை பேரும், நம்ம ஊர் மக்களே அத்தனை பேரும் சேர்ந்து கடவுள்கிட்ட மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணுறோம், அப்போ கண்டிப்பாக மழை வரும். அந்த நம்பிக்கையில் வீடு போகும்போது மழை வரும்ல, அதனால் நான் கொடையை பிடிச்சிட்டு போகணுமில்ல, அதுதான்னு சொன்னான். அதுலேருந்து என்ன தெரியுது? நம்பிக்கை வேண்டும். அந்த சிறுவனுக்கு இருக்கும் நம்பிக்கை அனைவர்களுக்கு வேண்டும். நன்றி.